நம்ம தமிழ் சினிமாவோட பிதாமகன் விக்ரம் இருமுகன் திரைப்படத்தை தொடர்ந்து சாமி படத்துல நடிப்பாரு, விஜயச்சந்தர் படத்துல நடிக்கிறாரு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பட் இப்போ அவர் சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்ல அங்கேயும் இங்கேயும் ரோம் ஆயிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா கௌதம் படத்துல இந்த கெட்டப்ல தான் ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படிங்கறதுல நமக்கு லைட்டா டவுட் இருந்துச்சு. பட் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்க படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், துருவ நட்சத்திரம் திரைப்படத்தோட டீம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க வெளியிட்டு இருக்காங்க. அதுல செம்ம லுக்ல நம்ம விக்ரம் இருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவில சால்ட் அண்ட் பெப்பர் கெட்டப்ல நம்ம தல அஜித் தான் நிறைய பார்த்திருப்போம். அதே ஸ்டைல நம்ம விக்ரமும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம படம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் வெளியாக போற இந்த படத்துல படப்பிடிப்பெல்லாம் பயங்கர வேகமா நடந்துட்டு இருக்கு. மற்ற நடிகர் நடிகைகள் யாரு அப்படிங்கிற தேர்வு நடந்துட்டு இருந்தாலும் படத்துல ஹீரோயின் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. மணிரத்னத்தோட காற்று வெளியிடை திரைப்படத்துல நடிக்கிற அதிதி ராவ் தான் விக்ரமுக்கு ஜோடியா இந்த படத்துல நடிக்கிறாங்க. எஸ்கே பார்ட்டர்ஸ் மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட இணைந்து நம்ம கௌதம் மேனனோட ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சேர்ந்து தயாரிக்குது. இந்த படத்துடைய 40% படப்பிடிப்பு ஃபாரின்ல தான் நடக்க போகுது. அண்ட் படத்துல நம்ம விக்ரம் ஒரு ஸ்பையா வலம் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவரோட பேர் வேற ஜான் அப்படிங்கிற விஷயமும் வெளியாகி இருக்கு. சோ இது another வேட்டையாடு விளையாடு மாதிரியான ஒரு சூப்பர் ஹிட் படமா இருக்கும் அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ண முடியுது. விக்ரமோட இந்த கெட்டப்ப பார்த்துட்டு சோசியல் மீடியாவில இந்த ஒரு ஸ்டில்லே போதும் படத்தோட வெற்றியை இதுவே நிர்ணயிச்சிடுது அப்படிங்கிற கமெண்ட் எல்லாம் வேற கொடுத்திருந்தாங்க. துருவ நட்சத்திரம் இந்த திரைப்படம் அஜித்காக உருவாக்கப்பட்டது. அதுல சூர்யாவை நடிக்க வைக்கிறதா இருந்துச்சு. பட் இந்த ஒரு படத்துலதான் சூர்யாக்கும் கௌதமுக்கும் கிளாஷ் ஏற்பட்டுச்சு. பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு சூர்யாவும் ஃபீல் பண்ணாரு, கௌதமும் ஃபீல் பண்ணாரு. பட் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுனாலும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் அப்போட விக்ரமோட ரொம்ப வெற்றிகரமா ஆரம்பிச்சிருக்கு துருவ நட்சத்திரம். நீங்க சொன்ன மாதிரி அழகிய தமிழ் மகன் படத்திற்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலைங்கிறது உண்மைதான். இதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து கை கொடுத்து இதை நம்ம பண்றோம்.